கற்பழிக்கப்பட்ட பெண் பற்றி கருத்து கூறிய நடிகர் சல்மான் கான் மகாராஷ்டிரா மகளிர் ஆணையத்துக்கு விளக்கம் அளித்துள்ளார். ஆனால் மன்னிப்பு கோரவில்லை. சுல்தான் படத்தில் மல்யுத்த வீரராக நடித்த அனுபவம் குறித்து பேட்டியளித்த சல்மான் கான், கற்பழிக்கப்பட்ட பெண்ணை போல நடக்க முடியாத நிலைக்கு ஆளானேன் என்றார். இது தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் மகாராஷ்டிரா மகளிர் ஆணையம் ஆகியவை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிட்டிருந்தது. அதோடு சர்ச்சை கருத்துக்காக மன்னிப்பு கோரவும் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் டெல்லியில் உள்ள தேசிய மகளிர் ஆணையம் முன் ஜூலை 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக சல்மான் கான் மறுத்துவிட்டார். அதேபோல மகாராஷ்டிரா மகளிர் ஆணையம் முன்பும் ஆஜராக மறுத்த சல்மான் கான் அதன் தலைவர் விஜயா ரஹத்கருக்கு பதில் அனுப்பியுள்ளார். அதில் ஒரே நேரத்தில் தேசிய மகளிர் ஆணையமும் மாநில மகளிர் ஆணையமும் விசாரணைக்கு எப்படி அழைக்க முடியும் என சல்மான் கான் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அந்த பதிலில் சல்மான் கான் மன்னிப்பு ஏதும் கோரவில்லை. இது பற்றி மகளிர் ஆணைய தலைவி விஜயா கூறுகையில், சல்மானின் பதிலை ஆராய்ந்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் எனவும் கூறினார்.